அத்தியாயம் 13. பாரதம் போற்றும் மதம். மாணவர்களே, மோகத்துக்கும் இருளுக்கும், அதாவது தவறான தோற்றம், அறியாமை, இருள் என்ற அப்பாற்பட்டிருக்கும் காலாதீதமான இறைவனை ஒவ்வொருவரும் தனது சொந்த முயற்சி மூலம் அறிந்தாக வேண்டும். நிரந்தரமான இந்த ஆனந்த நிலைக்குரிய வாரிசுகளாக நீங்கள் பிறவி எடுத்துள்ளீர்கள். இறைவனின் நேசத்திற்குரிய அன்பு குழந்தைகள் நீங்கள். காற்று எத்தனை புனிதமும் தூய்மையும் மிக்கதோ அத்தனை புனிதம் தூய்மை உடையவர்கள் நீங்கள். பாவிகள் என்று உங்களை நீங்களே நொந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் சிங்கக்குட்டிகள், ஆடுகள் அல்ல. அழியா பேற்றின் சிற்றலைகள் நீங்கள். வெறும் ஜடப்பொருள்களால் ஆன உடல்கள் அல்ல. உலகப் பொருட்கள் உங்களுக்கு சேவை செய்யவும் உங்கள் கட்டளைகளை ஏற்கவும் தான் உள்ளன. நீங்கள் அவற்றின் அடிமையாக இருக்கவோ கட்டளைகளை ஏற்கவோ கூடாது. விதிகளையும் நெறிமுறைகளையும் சட்டங்களையும் வேதங்கள் நம்மீது பயமுறுத்தும் அளவிற்கு கட்டுக்கட்டாக சுமத்துகின்றனவே என்று நினைக்க வேண்டாம். இந்த சட்டத்தில் உள்ள ஒவ்வொன்றும் சட்டத்தின் தலைவனான இறைவனால் விதிக்கப்பட்டவை. பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு இடத்திலுள்ள ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நொடியும் அவரது ஆணைப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதைத்தான் வேதங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்படிப்பட்ட இறைவனுக்கு சேவை செய்வதை விட சிறந்த நன்மை பயக்கும் வழிபாடு இருக்க முடியாது. ஒருவர் உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது காட்டும் அதிக அன்பை விட தீவிர அன்பு இறைவனிடம் காட்ட வேண்டும். ஒரே ஒருவரான அவரிடம் மட்டுமே அன்பு செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட அன்புடன் போற்றி நினைவில் கொண்டு போற்றப்பட வேண்டியவர் அவர். உண்மையான கல்வி மேற்படி பலனை பயப்பதாகவே இருக்க வேண்டும். தாமரை இலை தண்ணீருக்கு கீழே பிறக்கிறது, ஆனால் அது நீரின் மீது மிதக்கிறது. இருப்பினும் ஈரம் அதில் ஒட்டுவதில்லை. அதை போலவே மனிதனும் உலகில் இருக்க வேண்டும், அதில் வாழலாம், அதனால் பயனடையலாம், அதற்காகவே இருக்கலாம். ஆனால் அதில் ஒட்டாமல் இருக்க வேண்டும். இப்படி நடப்பதற்கு உங்களை தயார் செய்வதே உயர்கல்வியின் சிறப்பு அம்சமாகும். அதாவது இதயம் தெய்வீகத்தில் மூழ்க வேண்டும், கரங்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும். மனிதன் இப்படித்தான் உலகில் வாழ வேண்டும். அன்பு ஒரு வாணிபப் பொருளாக மாறிவிடக்கூடாது. அன்பு அதன் அன்பிலேயே முழுமையாக நிறைவு பெறுகிறது. எந்த ஒரு கோட்பாடு அல்லது நெறியையும் இந்து மதம் போராட்டங்கள் மூலம், முரண்பாடுகள் மூலம் நிலைநிறுத்த முயலுவதில்லை. கோட்பாடுகள், நெறிமுறைகள் அனைத்தையும் அது அனுபவம் எனும் உரைக்கல் மூலம் மதிப்பிடவே விரும்புகிறது. தான் தருகின்ற கனிகளை பொறுத்தே மரத்தை தீர்மானிக்க முடியும். நடத்தை விதிகள், ஆன்மீக சாதனைகள், அன்பை வெளிப்படுத்துதல், இப்படிப்பட்ட எல்லையில்லா சீலங்கள் மனிதனது முன்னேற்றத்தை மேம்படுத்துகின்றன. ஆன்றோர்கள், இந்தியாவின் ஆன்மீக போதகர்களின் கருத்துப்படி மனிதன் பொய்மையிலிருந்து மெய்மைக்கு முன்னேறுவதில்லை, ஆனால் சிறிதளவு மெய்மையிலிருந்து முழுமையான மெய்மைக்கு முன்னேறுகிறான். ஒவ்வொரு தனி மனிதனின் ஆன்மாவையும் ஒரு கருடப்பறவை என அழைக்கலாம். அது உயர உயர பறந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வலிமையை ஒன்று திரட்டி இறுதியில் எல்லையில்லா பிரகாசத்துடன் சூரிய மண்டலத்தை பெருமிதத்துடன் அடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே படைப்பில் உள்ள அடிப்படை உண்மை. இதை இந்தியர்கள் புரிந்து கொண்டார்கள். மற்ற மதங்களெல்லாம் சில குறிப்பிட்ட நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்டுள்ளன. அவற்றை கொண்டு தத்துவ முறைகளை உருவாக்கியுள்ளன. அப்படிப்பட்ட சமய குழுக்களை நிலைநாட்டுவதிலேயே அவர்கள் திருப்தி அடைந்து விடுகின்றனர். அவர்கள் சரி என்றும் மதிப்புள்ளவை என்றும் கருதிய உணர்ச்சிகளுக்கும் எழுச்சிகளுக்கும் ஏற்ப போற்றுதல், வேண்டுதல், வழிபாட்டு முறைகளை அமைத்தனர். ஒவ்வொரு மதமும் மனித சமுதாயத்திற்கு செய்யும் சேவையின் பயன் யாதெனில் மானிட அறிவை உலகப் பொருட்களுக்கு அப்பாற்பட்டதாக விரிவடைய செய்வதும் ஏற்கனவே
தன்னிடம் உள்ள தெய்வீக ஒளியை பிரகாசிக்க வைப்பதும் தான். வேறு வேறு சந்தர்ப்பங்கள் சூழல்கள் இணையும் போது பலவிதமான வேறுபட்ட வடிவங்களுடன் பலவிதமான வேறுபட்ட குணங்களுடன் வெளிப்படுவது ஒன்றேதான் எனும் விழிப்பு உணர்வை அடிப்படையாக கொண்டது பாரத வழிபாட்டு முறை. எனவே இறைவன் இருக்கிறார், அவர் ஒவ்வொரு மதத்திலும் காணப்படுகிறார் என்று உலகின் மூலை முடுக்குகளிலுள்ள மக்கள் அனைவரிடமும் முழங்கக்கூடிய அறிவார்ந்த சகிப்புத்தன்மையை படைத்தவர்கள் பாரத மக்கள். இத்தகைய பரந்த பாங்கு பாரதீயர்களது ஈடு இணையற்ற நல்ல அதிர்ஷ்டமாகும். தனது முன்னோர்கள் குறித்து ஒருவர் வெட்கப்படக்கூடாது என்பது வாழ்க்கைக்குரிய அடிப்படை விதிகளில் ஒன்று. கடந்த கால வரலாற்றை ஒருவர் அதிகமாக படிக்க படிக்க அந்த யுகங்களில் இருந்த மனித சமுதாயத்தின் நிலையை அகக்காட்சியாக காண காண ஒருவர் நிச்சயமாக அதிக பெருமிதம் அடைவார். முன்னோர்களின் அதி உன்னதமான சாதனைகள் மீது உங்கள் நம்பிக்கை வேரூன்றட்டும். அது உங்கள் நாடின் நரம்புகளில் உள்ள இரத்தத்தில் ஆற்றல் ஏற்றட்டும். அந்த ஆழ்ந்த நம்பிக்கையின் வலிமை உடல், உள்ளம், ஆன்மாவை அனைத்தையுமே வலிவு உடையதாக ஆக்கட்டும். உண்மையான வித்யாவின் பயன் யாதெனில், அனைத்து சமுதாய மக்களிடையேயும் அனைத்து மதங்களிடையேயும் உள்ள அடிப்படையான ஒற்றுமையை அங்கீகரிப்பதுடன் ஒவ்வொரு மதமும் தன்னிடம் உள்ள தனிச்சிறப்பான ஒன்றையும் அளிப்பதே ஆகும். உண்மையை சொல்வதாகில், இந்தியாவைப் போல் அந்நிய நாட்டு ஆட்சியால் மிக மோசமான ஆபத்துக்களை சந்தித்து அதிகமான துன்பங்களை அனுபவித்த நாடு வேறு எதுவுமே இல்லை என்பது வரலாறு. இத்தனை இருப்பினும் பாரதீயர்கள் தைரியமாக புதிதாக பொங்கி எழும் பெரும் துன்பப் புயல் எதையும் சந்திக்க தயாராகவே இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்களது வாழ்வு ஏறத்தாழ ஆண்டோர்களின் லட்சியங்களை உறுதியான அடிப்படையாக கொண்டது. இதுதான் அவர்களது வாழ்க்கை முறைக்குரிய நிலையான அடிப்படையாக இருக்கிறது. இறைவன் மீது வைக்கும் ஆழ்ந்த நம்பிக்கையே ஆத்மாவின் மீது வைக்கும் நம்பிக்கையாகும். அந்த நம்பிக்கைதான் அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது, காப்பாற்றியிருக்கிறது என்பதை அவர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி நம்புகிறார்கள். பூகோள ரீதியான நாடுகளின் எல்லைகளினால் பாரதியர்களுக்கு வழிகாட்டும் வாழ்க்கை கோட்பாடுகள் தடைப்படவில்லை. இந்த நாட்டு மக்கள் அதை விரும்புகிறார்களோ இல்லையோ, கோட்பாடுகள் மற்ற நாடுகளுக்கு பரவிக்கொண்டே தான் இருக்கின்றன. நம் நாட்டில் உயர் மதிப்புகளை தமது எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் புகுத்துவதன் மூலம் அவை வெளிப்படுத்தும் இலக்கியங்கள் முழுமையான உயர் மாற்றம் பெறுகின்றன. நமது விஞ்ஞானங்களால் உணவு, உடை முதலியவற்றை வழங்க முடியும். ஆனால் ஆன்மாவிற்கு உறுதியும் வலிமையும் மெய் ஞானத்தால் தான் வழங்க முடியும். இந்த உண்மையின் மீது மாணவர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும். ஒருவரிடம் உறுதியும் வலிமையும் இல்லாமல் உணவு, உடை முதலியவை ஏராளமாக இருப்பதால் என்ன பயன் என்று சிந்தித்து பாருங்கள். மேலும் நாட்டின் வளம் அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த அளவு ஆன்மீக மூலதனங்கள் அனைத்தையும் நீங்கள் நிச்சயம் சேர்த்தாக வேண்டும். கடந்த காலத்தில் ஆன்மீக தேவை அறியப்பட்டது, அது நிறைவேற்றி வைக்கவும் பட்டது. எதிர்காலத்திலும் இது உணரப்பட வேண்டும், நிறைவேற்றப்படவும் வேண்டும். அதாவது இப்போது பலவீனமாகவும் சிதறுண்டும் உள்ள அனைத்து விதமான ஆன்மீக தாக்கங்களும் நம்பிக்கைகளும் உந்துதல்களும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு புத்துயிர் ஊட்டப்பட வேண்டும். பாரத நாட்டு மதத்தின் இணையிலா அம்சங்கள் அதன் பலமான அடித்தளத்தை உருவாக்குகின்றன. அவை ஆகாயத்தைப் போல் பறந்து விரிந்தவை, இயற்கையைப் போல் நிரந்தரமானவை. ஒரு மரத்தின் கிளைகளைப் போல் மதத்தில் ஒரு பகுதியாக இனங்களும் ஜாதிகளும் இருக்கலாம். அதை தவறானது என்று ஒருவர் கண்டிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு கிளை மற்றொன்றுடன் சண்டையிடக்கூடாது.
அல்லது போட்டி போடக்கூடாது. அப்படி நேர்ந்தால் மரம் அழிந்துவிடும். முடிவில் அனைத்துமே பாழாகிவிடும். இனங்கள் பகைமையுடன் போட்டி போடும்போது மதம் பாழாகிறது, உலகம் அழிகிறது. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, அதாவது இருப்பது ஒன்றே ஒன்றுதான். ஞானிகள் அதை பல வழிகளில் விளக்குகின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் இயல்பு, சிறப்பியல்புகள், வடிவங்கள், மேன்மைகள் குறித்து வேறு வேறு கருத்துக்கள் கொண்டிருக்கலாம். மனிதர்களுக்குரிய வடிவங்களும் நாமங்களும் உடையவராக ஒருவர் இறைவனை நம்பலாம். மற்றொருவர் அவரை மானிட வடிவம் இல்லாதவராக, அதற்கு பதிலாக வேறு உடல் தாங்கியவராக கருதலாம். உலகமே இல்லாதவர் இறைவன் என இன்னொருவர் எண்ணலாம். அவரவர் நிலைக்கு ஆதரவாக வேதங்கள் முழங்குவதை ஒவ்வொருவரும் காண இயலும். ஏனெனில் அனைவரும் இறைவனிடம் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். அதாவது மூலப்பொருளாகவும் அனைவருக்கும் உதவுவதாகவும் காப்பாற்றுவதாகவும் முடிவில் தனக்குள் ஐக்கியமாவதாகவும் ஒரு மர்மமான ஆற்றல், அதாவது ஒரு சக்தி இருக்கிறது. இந்த உண்மைதான் வேதங்களின் முழக்கமாகவும் விளக்கமாகவும் உள்ளது.